கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். ஒரு குடும்பத்துல இருந்து எடுத்து இன்னொரு குடும்பத்துக்குள்ள நம்மள என்ன செஞ்சுட்டாரா? கொண்டு வந்துட்டாரு. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, சாத்தானுடைய குடும்பத்திலிருந்து எடுத்து அவருடைய குடும்பத்தில் ஒருவராக, மகனாக, மகளாக நம்மள என்ன செஞ்சிட்டாரு? மாற்றி விட்டார். அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம இருக்க வேண்டாம். நம்ம யாரு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளாததினால் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை விசுவாசியாததினால் நம்ம அந்த அடிமைத்தனத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர தேவன் நமக்கு அந்த அடிமைத்தனத்தை என்ன செய்யல? கொடுக்கல. ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அந்த விடுதலையை கொடுக்கிறதற்காக இருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்க எப்ப அறிந்து கொண்டு அதை விசுவாசிக்கிறீர்களோ, உங்க சிந்தனையில எப்ப அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, அடுத்த வினாடியே அந்த விடுதலையை உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அடுத்த வினாடியே. ஏன்னா அதை மாற்றுகிற வல்லமையுள்ளவர் தான் நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு எந்த குறையும் கிடையாது. பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும். நாமான் குஷ்டரோகம் 7 முறை அந்த யோர்தான் ஆற்றுல முங்கி எழ சொல்லுகிறார். 6 முறை எழும்போதும் அவருடைய உடம்புல என்ன இல்ல? மாற்றம் இல்ல. தண்ணியில விசேஷம் கிடையாது. அந்த விசுவாசத்துல அங்க தேவன் அங்க என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். 7வது முறை ஒரு சிறு பிள்ளையின் தோல் போல அவருடைய தோல் என்ன செய்யுது? மாறுது. ஒவ்வொரு அற்புதங்கள், அவர் செங்கடலை பிரிச்சதா இருக்கட்டும், தேவதூதர்களுடைய உணவை அவர் கொடுத்ததா இருக்கட்டும், 40 வருஷம் அவங்க கால்கள் வீங்கலையா, அவங்க ஆடைகள் பழமையா போகலையா. பைப்பை திறந்தாதான் தண்ணி வரும். அங்க கண்மலையை தட்டுனா என்ன வந்துதா? தண்ணி வருது. இந்த அற்புதத்தின் தேவன், இந்த வல்லமையின் தேவன் லாசரு 4 நாள் மரித்து அவருடைய சகோதரிகள் சொல்றாங்க, ஆண்டவரே நாருமே. ஏன்னா 4 நாட்கள் ஆனா அந்த எலும்புல இருந்து சதை என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கும்? பெரிய ஆரம்பிச்சிருக்கும், அழுகி போக ஆரம்பிச்சிருக்கும். சதையோட இயல்பு அதுதான். அது அவருக்கு பிரச்சனை இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே எழுந்து வா. தமிழ்ல 3 வார்த்தை, எபிரேய வார்த்தையில ஒரே ஒரு வார்த்தை தான், கீமா. அப்படி சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரா? எழுந்து வந்தாரா. ஒரு வார்த்தை தான். எழுந்து வரும்போது அந்த அழுகி இருக்கிற தோல், சதை அந்த எலும்போடு ஒட்டிதான் அது என்ன செஞ்சிருக்க முடியும்? வந்திருக்க முடியும். அதே வல்லமை, அதே வல்லமை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். இதை நீங்க அறிந்து கொள்ளும் போது உங்க சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதை மாற்றுகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு, உங்களை மாற்றுவதற்கு, உங்களுடைய குண நலன்களை மாற்றுவதற்கு, கனி கொடுப்பதற்கு, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக்குவதற்கு அவர் நமக்குள் இருக்கிறார். இதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கிறோமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் தெரியும், தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவரால கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எவ்வளவு உண்மையோ அதே உண்மை நம்மளோட ஒத்துழைப்பு இல்லாமல் நம் வாழ்க்கையில் அவரால் செயல்பட முடியாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதனாலதான் விசுவாசிகள் நிறைய பேரோட வாழ்க்கையில் அவரால் என்ன செய்ய முடியறது இல்ல? செயல்பட முடியல. நீங்க கேட்கலாம், தேவனால எப்படி செயல்பட முடியாது? எல்லோரும் ரட்சிக்கப்படுறதுதான் அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் அதுதான் சொல்லி வசனம் சொல்லுது.
ஒருவர் கூட கெட்டு போகிறது அவருடைய சித்தம் அல்ல, அழிந்து போகிறது அவருடைய சித்தம் அல்ல. அதற்காக தான் பெரிய விலைக்கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். சின்ன சின்ன விலைக்கிரயத்தெல்லாம் அவர் என்ன செய்யல, கொடுக்கல. தன்னையே பலியாக கொடுக்கிறது. இதற்கு மேல அவருடைய அன்பை அவரால் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. அவருடைய விருப்பத்தை சொல்ல முடியாது. வெறும் வார்த்தையால சொல்லல, செயல்லையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, காண்பித்து விட்டார். எல்லாருமே ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களா? இல்ல. அப்போ ரட்சிப்பை பெறாதது யாருடைய தவறு, யாருடைய பங்கு? நம்முடைய பங்கு. யார் ஒருவர் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் தான் அறிவிக்கப்படுகிறது. எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றாங்களா? இல்ல. யாரு ஒருத்தங்க ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்கள் அந்த ரட்சிப்பை என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ரட்சிப்பங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, காத்து கொண்டிருக்கிறது. அந்த நபருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவரால் அதை அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இது போலதான் விசுவாசிகளின் வாழ்க்கையிலும். உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறார், உங்க ஆவியில தான் இருக்கிறார், உங்க வாழ்க்கையில அவர் செயல்படுறதுக்கு தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக இருக்கிறார். அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ, என்ன செய்து முடித்திருக்கிறாரோ, எதை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறாரோ அதை நம் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக, நம் மூலமாக அதை நிறைவேற்றுவதற்காக நமக்குள்ள இருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரால் என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். உங்களுடைய பங்கு இதுல அவரை பற்றி பிடித்துக் கொள்றதுதான். அவரை பிடித்துக் கொள்றதுங்கிறது அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்றது. சத்தியத்தை கேட்கும் போது அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்வது. தாழ்மையா ஏற்றுக்கொள்றதுங்கிறது அவரை ஒத்துக்கொண்டு அவர் செயல்பட அனுமதி கொடுக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, தாழ்மையுள்ளவர்கள் அதிக கிருபை என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. தாழ்மையா ஏற்றுக்கொண்டா போதும். நீங்க எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, உங்களை உலகம் பொல்லாதவன் பொல்லாதவள்னு சொன்னாலும் சரி, உங்களால மனிதர்களால் தீர்வு சொல்ல முடியாத இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, மீட்பே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, தாழ்மையாக அவர் வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்டால் போதும். இருளை வெளிச்சமாக்கிய அதே தேவன் தான் உங்களுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த இருளை வெளிச்சமாக மாத்துறது யாரோட வேலை? அவரோட வேலை. பாவத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறது யாரோட வேலை? அவரோட வேலை. ஏன்னா அவருடைய பரிசுத்தம் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா, பரிசுத்தமாக்கப்படுவீர்கள்னு போடல. ஏற்கனவே என்ன செஞ்சிட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம பரிசுத்தவான்களா பாவிகளா? ஆனா நம்ம வாயின் வார்த்தைகளும் நம்ம எண்ணங்களும் நமக்கு எதை சொல்லுது? பாவி. ஏன்னா நான் கேக்குறது எதை குறிச்சு கேக்குறேன்? நீ பாவி, நீ பாவி அப்படிங்கறத குறிச்சுதான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கேக்குறோம். அவருடைய இரத்தத்தினாலே ஒரே தரம் அவர் சிந்தின அந்த பலியினாலே நம்ம என்ன செய்யப்பட்டுட்டோமா, பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். எங்க? உங்க ஆவியில. இது ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, உங்க சூழ்நிலைகள்ல நீங்க ஒரு பாவம் செஞ்சிருக்கலாம், ஒரு பாவத்துக்கு நீங்க அடிமையா இருக்கலாம். அதுல இருந்து நீங்க வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில, குற்ற மனப்பான்மையில, அந்த பாவத்தோட விளைவுகள்ல நீங்க நிக்கலாம். நிச்சயமா பாவத்துக்கு ஒரு விளைவு உண்டு. அவர் நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறார், நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார், மகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய ஆவியில் வாசம் செய்கிறார்னா அது ஆவியில. உங்க சரீரம் பாவத்துக்கு கீழே போச்சுதுன்னு சொன்னா சாத்தானால அந்த விளைவுகளை உங்களுக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். எப்பேற்பட்ட நீங்க ஒரு கட்டுகளுக்குள்ள இருந்தாலும் ஆவியில நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய தகுதியை பெறும்படிக்கு, அவருடைய இயல்பை பெறும்படிக்கு, அவருடைய நீதியை பெறும்படிக்கு அவர் எனக்காக பாவமாக்கப்பட்டிருக்கிறார்.
அவருடைய இரத்தத்தினால் நான் பாவங்களற கழுவப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இந்த பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் இந்த இடத்துல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது என்னை மன்னிக்கிறதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்க தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும் போது உங்க ஆவியில உள்ள பரிசுத்தம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆவியானவர் அந்த பரிசுத்தத்தை அங்க வெளிப்படுத்துகிறார். அந்த பரிசுத்தத்தோட இயல்பு என்னன்னா பாவத்தை வெறுக்கக்கூடிய இயல்பு. அவருடைய வல்லமை இல்லாமல் பாவத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. இதுதான் நீங்க பரிசுத்தம்ங்கிற கனி கொடுக்கிறது. இது ஒரே நாள்ல இந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அந்த வார்த்தைகளோடு நேரம் கொடுக்கும் பொழுது, அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும் போது, அவருடைய இயல்பை அறிந்து கொள்ளும் போது, கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளும் போது, கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சத்தியம் சொல்லுகிறதை, ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறதை நான் தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளும் போது, நீதிமான் சொல்லி உங்க சிந்தனைகள் உங்களை என்ன செய்யாது, ஒத்துக்கொள்ளாது. உங்க உணர்வுகள் நீங்க செஞ்ச தப்பெல்லாம் அது பட்டியல் போட்டு என்ன செய்யும், காண்பிக்கும். வேதம் வாசிக்கிறதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லும், நீ ஜெபிக்கவில்லை என்று சொல்லும், இன்னைக்கு இந்த தப்பு செஞ்சிருக்கிற, அன்றைக்கு அந்த தப்பு செஞ்சிருக்கிற, அது சொல்லும். உங்க உணர்வுகள் நம்மள அப்படிதான் என்ன செய்யும், சொல்லும். அந்த இடத்துல அவருடைய சத்தியத்தை தாழ்மையா நம்ம ஏற்றுக்கொள்றது கிருபைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அப்படி கிருபைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆவியானவர் அந்த பரிசுத்தங்கிற கனியை நம்மில் உருவாக்குகிறதற்காக நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.